ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ரோஜா செடியில் மொட்டு வச்சு வேர் வர வைக்கலாம். எதுக்காக நான் சொல்கிறேன்னா, சப்போஸ் ரொம்ப பிடிச்சமான ரோஜா செடி வாங்கினீங்க, திருப்பி நம்ம கார்டனுக்கு போய் அதே ரோஜா கிடைக்கிறது கஷ்டம். அதுக்காக நம்ம வந்து பல விதமாக செடி வளர்க்கலாம். அதுக்காக தான் நான் மொட்டு வைக்கிறது. சாமந்தி மொட்டு கூட காமிச்சிருப்பேன். அது போல் ரோஜா மொட்டு கூட வைக்கலாம், லீஃப் கூட வைக்கலாம். நான் ஒவ்வொன்றா மெத்தடில் செஞ்சு காமிக்கிறேன், ஒவ்வொரு மெத்தடில். இப்போ வந்து ஏற்கனவே பாருங்கள், ஒயிட் ரோஸு பூத்திருச்சு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் மலரணும், கொஞ்சம் கால் பங்கு தான் மலர்ந்துருக்கு. ஒயிட் ரோஸ் நம்ம வாங்கி வச்சுருந்தோம், பெரிய ரோஜா காமிச்சிருந்தோனே, அந்த செடி தான் இது பாருங்கள். இது வந்து நம்ம நட்டு வச்சுருந்தோம். இது வந்து சாமந்தி வந்து 1 இன்ச் அளவுக்கு கூட இருக்காது, இந்த அளவுக்கு. இது கட் பண்ணி வச்சுருந்தேன், மழை வரப்போ கீழே விழுந்துட்டு இருக்குது. இல்லைன்னா இது கூட புழைச்சி நல்லா வரும் இந்த சாமந்தி. வேறு வச்சு பார்க்கலாம் அப்புறமா. இப்போ மொட்டை எப்படி கட் பண்ணுறதுன்னா, கொஞ்சம் பெரிய பெரிய மொட்டாக இருக்கணும். ரொம்ப சின்னதாக இருந்தால் சரி வராது. இருந்தாலும் இதில் சின்ன மொட்டை தான் இருக்குது, நான் வச்சு பார்க்கலாமான்ட்டு யோசிக்கிறேன். இப்போ வந்து கிளை வந்து நான் கட் பண்ணிடுறேன். இந்த அளவுக்கு நான் கட் பண்ணிடுறேன். எதுக்காக கட் பண்ணுறோன்னா, அப்போ தான் நம்மளுக்கு திக்கான பிரான்ச் கிடைக்கும். இது போல் பிரான்ச், ரோஜா செடியில் பிரான்ச் கட் பண்ணவுடனே, அதாவது பூ பகுதி வந்து பூ பூத்த உடனே கிளை கட் பண்ணணும். அதுதான் இப்போ நான் கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் அந்த பிரான்ச்சில் மேல் பாகத்தில் மஞ்சள் தடவி வைக்கணும். அப்போ தான் டிசீஸ் வராமல் இருக்கும், நோய் தாக்குதல் இல்லாமல். இப்போ இது போல் ஒரே ஒரு இலை சில டைமில் ரோஜா செடியில் இருக்கும் பாருங்கள். ஒரே ஒரு இலை இருக்குது இந்த இடத்துல. அது வளரும்போது இப்போது சைடில் கொட்டிகிட்டு இருக்கோம் நம்ம வாங்கும்போது. ஆனாலும் இது போலலாம் ரோஜா செடியில் பார்த்தா இப்படி கட் பண்ணணும். அந்த இலையை நீங்கள் எடுத்து விடாமல் கொஞ்சம் இருக்கிற போல் அந்த லீஃப் வந்து எடுத்து விட்டுணும் பாருங்கள். இது போல் ஒரு இலை வந்து அந்த பகுதியை விட்டுட்டு நம்ம கட் பண்ணோம். மொத்தமாக இலையை வெளிச்சு போடாமல், இலையை வெளிக்காமல் சொல்கிறேன் நான். இப்போ நம்ம சில டைமில் ரோஜாவில் அது போல் நின்றுடும். அது போல் கிழங்கு கூட நம்ம கட் பண்ணி விடணும் பாருங்கள். இது போல், ஏன்னா இந்த பக்கத்துலேருந்து வரும்போது இந்த கிளைக்கு வந்து நடு பாகத்தில் போனால் சீக்கிரமாக ஃபங்கஸ் வரும். புது செடி கொஞ்சம் தள்ளி தள்ளி இருக்கிறப்பெல்லாம் நம்ம வளர்க்கணும், அதுதான் நல்லது பாருங்கள். ஆனால் நீங்கள் கொஞ்சம் பெரிய மொட்டாக இருக்கிறதா நீங்கள் எடுத்துக்கோங்க. இதில் ரொம்ப சின்னதாக இருக்குது, அதை யோசிக்கிறேன். சரி பரவாயில்ல, நான் வச்சு பார்க்கலாம் நம்ம வரதான்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த மொட்டு கட் பண்ணும்போது மொட்டு மட்டுமே நீங்கள் வைக்கலாம். இல்லைன்னா ஒரு இலை ஒட்டிக்கிட்டு இருக்கும் பாருங்கள் மேல் பக்கத்தில், அங்கேயும் நீங்கள் வச்சுக்கலாம். பாருங்கள், ரோஜா மொட்டு ஒரு இலை ஒட்டிக்கிட்டு இருக்கு அந்த கிளைக்கு. அது மட்டுமே எடுத்தேன். நான் மொட்டு மட்டும்தான் வைக்கணும்னு நினச்சேன், ரொம்ப கிட்ட இருக்குது. அதுவும் கொஞ்சம் பெரிய மொட்டாக இருந்ததுன்னா நம்ம மொட்டு மட்டுமே வச்சுக்கலாம். இப்போ ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால நான் இது போல் கட் பண்ணிட்டேன் பாருங்கள். லைட்டாக வந்து இந்த மொட்டுக்கு இலைக்கு இந்த பிரான்ச்சு லைட்டாக வந்து தோல் நீக்கிடணும். லைட்டாக கத்தியால், நீங்கள் ரொம்ப எடுக்க தேவையில்ல, லைட்டாக ஒரு பக்கம் எடுத்தால் போதும் பாருங்கள். பூண்டு வந்து நம்ம கொஞ்சம் அந்த பிரான்ச்சுக்கு தேய்ச்சோம்னா பூண்டு வந்து ஃபங்கஸ் வராமல் இருக்கும். அதுக்காக நோய் தாக்குதல் இல்லாமல் அந்த கிளைக்கு பிரான்ச் காப்பாற்றும். அதுக்காக தான் நம்ம வந்து இது போல் பூண்டு யூஸ் பண்ணுறது. லைட்டாக தோல் நீக்கிட்டோம் அந்த ரோஜா கிளைக்கு பிரான்ச்சுக்கு. இது போல் கார்லிக் யூஸ் பண்ணுறதுனால ரோஜா கிளைக்கு ஃபங்கஸ் வராமல் இருக்கும். அதுக்காக, அதாவது நீங்கள் வந்து பூண்டு வச்சு அப்படியே உள்ளே மண்ணுக்குள்ளே வச்சிடுறாங்க, அப்படியெல்லாம் தேவையில்லை. நீங்கள் வந்து சும்மா கொஞ்சம் காரம் அதுக்குள்ளே இறங்குறப்போல் கொஞ்சம் நேரம் வச்சுருந்து பூண்டுக்குள்ளே வச்சுட்டு இது போல் கொஞ்சமாக அலுவீரை வந்து இது போல் நீங்கள் கொஞ்சம் நேரம் வச்சிடணும். ஒரு 5 நிமிஷம் இதில், 5 நிமிஷம் வந்து அலுவீரால், 5 நிமிஷம் வந்து கார்லிக்கில் வந்து கொஞ்ச நேரம் இப்படி வச்சுட்டு நீங்கள் வச்சிடணும். அதுக்கப்புறமா நீங்கள் நட்டுக்கலாம். வைக்கிற வரைக்கும் இருக்கட்டும் பாருங்கள். இதில் வந்து கொஞ்சம் போல் நான் வந்து 1 ஸ்பூன் வந்து ரைஸ் போட்டிருக்கேன் ப்ளைன் வாட்டரில் பாருங்கள். நீங்கள் இது செய்யறதுக்கு எப்படின்னா 1 ஹவர் முன்னாடி ரைஸ் வந்து ஊற வைக்கணும். அப்படியே வந்து பூண்டு கூட நீங்கள் போடலாம். 2-3 பல் பூண்டு கூட போட்டுக்கலாம் கார்லிக்கு. போட்டுட்டு நீங்கள் வந்து இது போல் நல்லா ஊற வைக்கணும். அதாவது 1 ஹவர் ஃபர்மெண்ட் பண்ணணும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இதில் செடிக்கு தண்ணி ஊற்றணும். அதாவது நம்ம இதில் நட்டுட்டு செடிக்கு தண்ணி ஊற்றணும்.
நல்லா ஊறணும். இருந்தாலும் நான் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். இது போல் வந்து நம்ம மண்ணுக்குள்ளேயோ இல்லை கோகோபீட்லேயோ நீங்கள் ஊற்றிக்கலாம். பாருங்கள், மொட்டு இலை ரெண்டுமே உள்ள போகிறப்பில் நான் வச்சுருக்கிறேன். ஆனால் அது தண்ணி ஊற்றும் போது இலை தனியாக பிரிஞ்சு வரும். அது நம்ம பரவாயில்ல. சப்போஸ் இந்த இலை கிட்டேருந்து தளிர் வரணுன்னா நீங்கள் வந்து அந்த தண்டு பகுதி லைட்டாக தான் வைக்கணும். இலை பகுதி மேல் இருக்கணும். நான் வந்து இலை பகுதியும் தண்டு பகுதியும் உள்ள சாயலுக்குள்ளே இருக்கிற போல் வச்சுட்டேன் கோகோபீட்டில். ஏன்னா இந்த முட்டுக்கு மட்டும் வந்தால் போதும் வேறுன்னு சொல்லிட்டு. சப்போஸ் இது இலை பழுத்து கொட்டினாலும் பரவாயில்ல, இந்த முட்டுக்கு வேர் பிடிக்கணுன்றதுக்காக. நீங்கள் சப்போஸ் இந்த இலை பகுதியிலையும் உங்களுக்கு ரூட் வரணும், அதாவது நோடு வரும்ல, இப்போ இந்த இடத்துல இருந்து தள்ளிடல சின்ன அது போல் இங்கேயும் வரணும்னு சொன்னால் நீங்கள் வந்து இலை பகுதி மேலே இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஆனால் நான் இலையை மூடி வச்சுட்டேன். மொட்டு கிளைக்கு மட்டும் வேறு வரணுன்ட்டு சொல்ல முடியாது, எப்படி வேணாலும் வரலாம், நம்ம வச்சு பார்க்கணும். இது போல் பண்ணுறதுனால தேவையில்லாததுன்னு சொல்லிட்டு தோணலாம். இருந்தாலும் ஒரு புது புது முயற்சியெல்லாம் எடுத்தால் நல்லதுன்னு சொல்லிட்டு ரொம்ப பிடிச்சமான செடிங்கள்லாம் வாங்கினா கூட நீங்கள் இது போல் ரெடி பண்ணிக்கலாம். இடம் இருந்ததுன்னா சின்ன சின்ன தொட்டிங்களில் கூட நீங்கள் அழகாக உருவாக்கலாம். அதே ரோஜா செடி, பிடிச்சமான ரோஜா செடியெல்லாம் இருந்தால் அதுக்காக சொல்கிறேன். ஏன்னா சில டைமில் நம்ம வாங்கின செடி கூட காயும். அது போல் இருந்தால் கூட நம்ம வந்து இது போல் ரெடி பண்ணிக்கிட்டு நிறைய செடி உருவாக்கலாம். ஒரு 3-4 செடி வந்து ஒரே செடி பிடிச்சமான ஒரு ரோஜா வளர்த்து பூக்கள் பூக்குதுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நம்மளுக்கு தோட்டத்தில். அதுக்காக சொல்கிறேன். இப்போது இது போலலாம் சாமந்தி செடி சின்ன சின்ன கண்ணெல்லாம் கூட நீங்கள் கட் பண்ணிட்டு கிளை வைக்கலாம். மண்ணுக்குள்ளே வேர் பிடிச்சி நல்லா வளரும். ஆனால் சாமந்தி மொட்டு, இது போல் ரோஜா மொட்டு, இது போலலாம் நம்மளுக்கு வரணுன்னா நீங்கள் இது போலலாம் ட்ரை பண்ணுங்கள், அப்போ தான் வரும். கண்டிப்பாக எனக்கு ஏற்கனவே வந்திருக்கு லீஃபு மொட்டெல்லாம். அது போலலாம் நிறைய வாட்டி வேர் வர வச்சுருக்கிறேன். லீஃபுக்கும் சரி, மொட்டுக்கும் சரி, சாமந்தி மொட்டு. இப்போ நம்ம இது போல் கூட நட்டோம். இது வந்து ஏதாவது கவரில் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கணும், கவர் காற்று போகாமல். இல்லைன்னா இது போல் பிளாஸ்டிக் கவர்ஸில் கூட நீங்கள் வந்து கோகோபீட் போட்டு நீங்கள் மூடி, அதாவது இதுக்குள்ளே நீங்கள் நட்டிங்கன்னா ரூட்டு வந்தால் தெரிஞ்சிடும். அதுக்காக நான் இந்த கவரில் கூட நீங்கள் நட்டுக்குங்கன்னு சொன்னது. சப்போஸ் இதில் எப்படி தெரிஞ்சுக்கிறது ரூட்டுன்னா, மொட்டு பெருசாகும், இல்லைன்னா இந்த லீஃப்லேருந்து நோடு வரும், அதாவது தளிர் வரும், அப்போ தெரிஞ்சுக்கலாம் வளருதுன்னு சொல்லிவிட்டு. ஒரு 15 days வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் இந்த ரோஜா மொட்டு வேர் பிடிக்கிறதுக்கு. இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.